என்ன சொல்றது, இதை நம்ம சபா விவரிக்க முடியல. சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த பைபிள் படி நடந்ததுனால தான் தாவேக்கு ஆட்சி. என்ன பைபிள் படி நடந்துச்சு? என்ன இந்த சரத்துல ஒரு நாய் ஒருத்தர் இருக்கிறான், அந்த நாய் என்னங்க பண்ணா, விஜய் கூட போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி 16 வயசு கீழே இருக்கிற பெண்களை வந்து ஆசை வார்த்தைகளை பேசி அவங்ககிட்ட வந்து செக்ஷுவலா ஒரு அபியூஸ்மெண்ட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? 10 வயசு குழந்தை வந்து சென்னையில ஒருத்தர் ரேப் பண்ணான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அது வந்து பைபிள் படி நடந்துச்சா? உங்க ஆட்சியில வந்து என்னென்னமோ கேவலம் நடக்குது. ராணிப்பேட்ல ஒருத்தர் வெட்டிருக்கான், உங்க தாவேக்க நிர்வாகி 2 பேரை போட்டு வெட்டிருக்கான், அது பைபிள் படி நடந்துச்சா? என்னங்க நீங்க பேசுறீங்க? அதாவது இவங்க சொல்ற எல்லா கருத்துமே என்னவா இருக்கு தெரியுமா? இவங்க பேசுறது எல்லாமே வந்து என்ன சொல்றது, கிறிஸ்டியானிட்டி வச்சு பேசுறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வந்து எப்படி தோணும், ஆஸ் கிறிஸ்டியன் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, என்னடா இவங்க கிறிஸ்டியானிட்டி கேவலப்பட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு இதுவாகுது. இவங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு இது மாதிரி மாத்திராங்க, ஒரு மதத்துக்கும் சண்டை மாதிரி. ஆமா, இவங்களோட பேச்சுக்கு இதே வந்து வேற இடத்துல எங்க நடந்து, மகாராஷ்டிராவோ இல்லைன்னா வேற அந்த சைடு எங்க நடந்துச்சுன்னா என்ன இருக்கு, ஒரு மத கலர் உருவாயிருக்கும். இவங்க பேசுற பாவனை ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ஒரு மத கலவரத்தை உருவாக்குறதுலயே இருக்கு நோக்கம் முழுக்க. ஆமா, ஆஸ் கிறிஸ்டியனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சுத்த முட்டாள்தனமா இருக்கு. இவங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து ஒரு கெட்ட பேரை கொண்டு வராங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா.